பார்க்கோட செகண்ட் வீடியோ இது. அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் மட்டும் கிடையாது இங்கே. ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்காக தான் இந்த பார்க்குக்கு நான் போனேன். பேர்ட்ஸ், இங்கே ரொம்ப பெக்யூலரான பேர்ட்ஸை வந்து அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ராகும்போது குட்டி குட்டி பேர்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸும் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்வைக்கு தான். செகண்ட் ரூமில் நம்ம என்ட்ராகும்போது இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே தனி தான். அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கையில் கொஞ்சம் சீட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே 3 ரூம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பர்டிகுலர் பேர்ட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி வந்து பேரட்ஸ் தான் இங்கே வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் இருக்குது. இந்த குட்டி குட்டி பேரட்ஸ் தான் ஃபஸ்ட் ரூமில் இருக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு கையை அப்படி வந்து தூக்கிக்கிட்டே நின்னோன்னு சொன்னால் எங்கேயாவது இருந்து அங்கே நிறைய பேரட்ஸ் இருந்துச்சு. அதில் ஏதாச்சும் ஒரு பேரட் வந்து உங்கள் கையில் நின்று சாப்பிடும். அந்த அளவுக்கு ஹியூமன் பீயிங்கோட லவ்வபுளாக கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கே உள்ள பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே விடுறதில்ல. அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இவங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பழக்கப்படுத்துகிறாங்க. பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த கூண்டுக்குள்ளே அவங்க விடுறாங்க. இங்கே வரக்கூடிய ஹியூமன் பீங்ஸ் கூட அவங்க வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லவ்வபுளாக பழகுறதுனால திருப்பி இந்த பார்க்குக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்னா பாருங்களேன். ரொம்ப நேரம் நான் வந்து கையில் சீட்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு பேர்டு தான் என் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் குட்டீஸ் பக்கத்தில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்துச்சு. அவங்க கொஞ்சம் அந்த பேர்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறினாங்க, பயந்தாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தால் நம்மளாம் பக்கத்தில் இருந்து அவங்களை கைட் பண்ணும்போது, ஓஹோ ஒன்றும் செய்யாது, இது வந்து கொத்தாது, சீட்ஸ் வச்சுருந்தா அழகாக நம்ம பக்கத்தில் வந்து க்யூட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ரூமுக்கு போகிற வழி. செகண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா பேரட் இல்லை, ஃப்ளமிங்கோ இந்த பேர்ட்ஸ் வந்து இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து நான் நியூஸ் பேப்பர்ஸில் தான் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பேர்டெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இங்கே வந்து ரெட் பேரட் பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக பழகுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதை பார்க்கும்போது இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற அந்த மனசே வராது. இது தேர்ட் ரூம். இதுதான் வந்து லாஸ்ட் ரூம். இந்த லாஸ்ட் ரூமில் பெரிய பெரிய பேர்ட்ஸாக இருந்துச்சு. குட்டி குட்டி பேர்ட்ஸை விட பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து சீட்ஸ் கொடுத்தாங்க. பேர்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் சீட்ஸ் கொடுத்தாங்க. குட்டி பிள்ளைங்க கையிலலாம் குட்டி குட்டியான சீட்ஸ் கொடுத்தாங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி பேர்ட்ஸ் தான் சாப்பிடுமா. பெரிய பேர்ட்ஸுக்கு வந்து பெரிய பேரட் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து என்னென்னா பெரிய சீட்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றினா அது கொத்தும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து அழகாக நம்ம கையில் உட்காந்து சாப்பிடும்போது பிள்ளைங்க எல்லாருமே செம்ம எக்ஸைட்மெண்ட். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி செலவழித்தாலும் ஒர்த்து தான். பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே இந்த மாதிரி இடங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த மாதிரி இடங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால என்னவோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். வீட்டில் வச்சு நம்ம பேர்ட்ஸ் வளர்க்க முடியாமல், அனிமல்ஸ் வளர்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சீட்ஸ் கொடுத்தா இங்கே பாருங்க ரொம்ப நேரம் யோசிக்குது, நம்மக்கிட்ட வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்குது. அப்புறம் அது குடுக்குடுன்னு என்கிட்ட இருந்து ஓடி போயிடுச்சு. பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் நின்னாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப நேரமாக ஒரு பேர்ட், அதாச்சும் நாங்கள் வெளியில் வர்ற வரைக்குமே அந்த பேர்ட் இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அந்த காம்பவுண்ட்லேயே அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா அவங்கள விட்டுட்டு வந்துடணும். இல்லைன்னா அங்கே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேர்ட்ஸை சீட்ஸ் கொடுத்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ பயமே இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சீட்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம சீடை கொடுத்த சீடில் வந்து என்னதுன்னா அந்த விதையெல்லாம் இருக்கும். விதையை மட்டும் தான் சாப்பிடும். மற்ற அந்த தோலை வந்து உதுத்து விட்டுரும். திருப்பி போய் அந்த தோலை கொடுத்தோம்னா கையை வந்து லைட்டாக கொத்துது. அதை நான் பார்த்தேன். அப்புறம் ஏமாற்றக்கூடாது இல்லையா பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப நேரம் பேர்ட்ஸ் என் கூட இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். செல்ஃபி கார்னரில் செல்ஃபி எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ.